க்ஷேமமா இருக்கும். ரொம்ப நன்றி. சரி. இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஹஸ்பண்ட் சார். அதான் எனக்கு வேணும். சரி வா போலாம். போன் ரிங் ஆயிட்டு இருக்கு. இந்த மனுஷன் எங்க போனாரு? ஏ ஜெயந்தி, போன் எடுத்து யாருன்னு கேட்கலாம்ல? அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. நாங்க யாருன்னு நீங்களே கேளுங்க. புது நம்பரா இருக்கு. யாருன்னு எடுத்து பேசுங்க. ஹலோ ஹலோ, ஜாஸ்மின் அப்பாவா? ஆமா, ஜாஸ்மினோட அப்பா தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் மேரி பேசுறேன். மேரியா? அப்படி யாரையும் எனக்கு தெரியாதே. ஆமா, எங்க இருந்து பேசுறீங்க? என்ன உங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, உங்களையும் உங்க பொண்ணு ஜாஸ்மினையும் எனக்கு நல்லாவே தெரியும். ஓ, என் பொண்ணு ஜாஸ்மினோட ஃப்ரெண்டா நீங்க? நான் ஜாஸ்மினோட ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல. ஆ? ஆமா, நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாதா? நீங்க என்ன சாப்பாட்டுல உப்பு போட்டு தானே சாப்பிடுறீங்க? ஹலோ ஹலோ, யாரு நீங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னங்க, என்ன பேசுறாங்க? என்ன பிரச்சனை? இரு இரு சொல்றேன். பொண்ணு பெத்து வளர்த்துட்டா மட்டும் போதுமா? அவளுக்கு முறைய செய்ய வேண்டியதையெல்லாம் செய்ய வேண்டாமா? என்னமோ கோவிலுக்கு நேர்ந்து விட்ட மாட்டை அப்படியே விட்டுட்ட மாதிரி உங்க பொண்ணு கொண்டு போய் அந்த சூர்யா வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கீங்க. இந்த பாருமா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பேசாத. ஜாஸ்மின சூர்யா கல்யாணம் பண்ணிக்க போறாரு. எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறாரு? அது வந்து கூடிய சீக்கிரம் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆக போகுதுங்க. அந்த கூடிய சீக்கிரம் எப்போ? கல்யாணம் ஆகாத ஒரு அழகான வயசு பொண்ண மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மாச கணக்கா உட்கார வச்சிருக்கீங்களே. என்னையா அப்பா நீ? நீ என்ன அப்பாவா இல்ல வேற ஏதாவதா? ஏய், என்னம்மா, என்ன இப்படி எல்லாம் பேசுற? பின்ன எப்படி பேசுவாங்க? நீ பண்ணிருக்கிற காரியத்துக்கு பொண்ண பாராட்டவா முடியும்? நீ ஒரு நல்ல அப்பனா இருந்தா, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவனா இருந்தா, அவ்வளவு ஏன் நீ ஒரு ஆம்பளையா இருந்தா சூர்யா வீட்டுக்கு போய் முதல்ல உன் பொண்ணுக்கு நீ கல்யாணத்தை பேசி முடி. கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லி ஒரு வயசு பொண்ண மாச கணக்கா அந்த வீட்டுல உட்கார வச்சு அசிங்கப்படுத்தாத. ஹலோ ஹலோ ஹலோ, யாருவ இந்த மாதிரி திட்டுறாள? யாருங்க போன்ல என்ன சொன்னாங்க? எல்லாம் ஒன்னால தாண்டி. அந்த தாரா வந்து கூப்பிட்டதும் ஜாஸ்மின் அவ கூட வீட்டுக்கு அனுப்பி வச்சு இல்ல. எத்தனை மாசம் ஆச்சு? ஜாஸ்மினோட கல்யாணம் என்ன ஆச்சு? நானும் விசாரிச்சுட்டு தாங்க இருக்கேன். என்னன்னே தெரியல, தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 2 ரோடு பாத்துறோம். வாயன் கூட. சூர்யா, வாங்க மருது, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. கேக்குறேன்னு தப்பா நினைக்க கூடாது. பரவாயில்ல, என்ன கேட்கணுமோ கேளுங்க. அம்மன் முன்னாடி வச்சு உங்க ஒய்ஃபுக்கு தாலி கட்டதை நான் பார்த்தேன். என்னாச்சு? எதுக்காக இப்ப தாலி கட்டினீங்க? அது வந்து பரிகாரத்துக்காக தாலி கட்டினேன். பரிகாரமா? என்ன பரிகாரம்? அது வந்து தாலியா இருந்தது அபசகுணம் தான். எதுக்கும் நம்ம கோயில்ல ஒரு சித்தர் இருக்காரு, அவர் போய் பாருங்க, வழி காட்டுவாரு. சரிங்க ஐயா. சரி சூர்யா, நான் வரேன். சரி. ஹஸ்பண்ட் சார், நம்ம போய் கோயில் சித்தரை பார்க்கலாம் வாங்க. சரி வா. மாரி, ஒரு முக்கியமான கால், நான் பேசிட்டு வந்துடுறேன், நீ போ. சரிங்க ஹஸ்பண்ட் சார். ஹலோ.
சாமி என் கழுத்துல இருந்து உன் பதிய உன்கிட்ட இருந்து பிரிக்க சதி நடக்குது. உன் தாலிய பத்திரமா பாத்துக்க சொல்லி அம்மன் உனக்கு அறிகுறி காட்டியிருக்கா. என் தாலிய காப்பாத்திக்க எனக்கு ஒரு வழி சொல்லுங்க சாமி. அமாவாசை வரைக்கும் உன் தாலிக்கு ஆபத்து இருக்கு. நீ ரொம்ப கவனமா இருந்து உன் தாலிய காப்பாத்திக்க. அமாவாசை தாண்டிட்டா அப்புறம் உன் தாலிக்கு பலம் அதிகம், ஒரு ஆபத்தும் வராது. சரி, நான் கோவில்ல இருக்கேன். நான் அப்புறமா பேசுறேன். ஓகே. என்ன மாதிரி சித்திரை பாத்துட்டியா? போலாமா? போலாம் ஹஸ்பண்ட் சார். என்ன சொன்னாரு? பயப்பட வேண்டான்னு சொன்னாரு. நான் தான் சொன்னேன்ல, வா போலாம். வா. சரி மாறி வந்துச்சு. வா சூர்யா, கோயில்ல பூஜை பண்ணி மாரி கழுத்துல தாலி கட்டிட்டியா? கட்டிட்டேன் சித்தி. சரி, மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சரி மாரி, வா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. என்ன ஜாஸ்மினோட அப்பாவை இன்னும் காணோம்? என்னாச்சு சிஸ்டர்? ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதாவது பிரச்சனையா சிஸ்டர்? பிரச்சனை உங்களுக்கு இல்ல, எனக்கு தான். சங்கரபாண்டி, உனக்கு இது தேவையா? தேவையா? சித்தி, நீங்களும் வாங்க. மஞ்சள் குங்குமத்தோட தீர்க்க சுமங்கலியா நீடோடி வாழணும்பா. ரொம்ப முக்கியம். அம்மா, நீங்களும் வாங்க. இல்ல வேண்டாம்ப்பா, இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம். என்னோட அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்பவுமே உண்டு. புது தாலியை கட்டிக்கிட்டு ஆசீர்வாதமா வாங்குற? வச்சிருக்கண்டி உன்னோட தாலிக்கு ஆப்பு. வந்துட்டாங்க மாறி, இனி இருக்குடி உனக்கு. வா உள்ள. சீசா, என்ன ரெண்டு பப்ளி மாஸ்க் இங்க ஜாஸ்மின். இருக்குது? எங்க ஜாஸ்மின்? நீ பேசாத. எதுக்காக இப்ப ஜாஸ்மின் அடிக்கிறீங்க நீங்க? உங்களை அடிக்க முடியாதுல்ல, அதான் என் பொண்ணு அடிக்கிறேன்.
பொண்ணா? நம்ம பொண்ணுங்க என்னங்க பண்றீங்க? ஜெயந்தி நீ பேசாத, கொஞ்சம் அமைதியா இரு. என்னாச்சு ஜேம்ஸ்? எதுக்கு கோவப்படுறீங்க? யார் மேல இவ்ளோ கோவம்? இப்ப என்னதான் நடந்துச்சு? என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, கௌரவம் போச்சு, எல்லாமே போச்சுங்க. எல்லாம் உங்களாலதான். யோ, எங்க வந்து யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? சங்கரபாண்டி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இல்ல சிஸ்டர், இவன் யார் சிஸ்டர்? நான் தான் சொல்றேன்ல, சித்தப்பா கொஞ்சம் அமைதியா இரு. அமைதியா இருங்க. சொல்லுங்க ஜேம்ஸ், என்னாச்சு? எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? நீங்க சொன்னபடி நடந்துக்கலையே. நீங்க சொன்னபடி நடந்துக்கிட்டு இருந்தா நான் ஏன் இப்படி நடந்துக்க போறேன்? என்ன சார் சொல்றீங்க? என் அம்மா என்ன சொன்னாங்க? என்ன சொன்னபடி நடந்துக்கல? நீங்க என் வீட்டுக்கு வந்து என்ன சொல்லி ஜாஸ்மினை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க சொன்னீங்க? உங்க பையன் சூர்யாவுக்கும் என் பொண்ணு ஜாஸ்மினுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறதா சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தீங்க? ஜாஸ்மின் இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை மாசம் ஆச்சு? இன்னும் நீங்க சொன்னபடி உங்க பையன் சூர்யாவுக்கும் ஜாஸ்மினுக்கும் கல்யாணம் நடக்கலையே. என் பொண்ணு ஜாஸ்மின் உங்க வீட்டுல இருக்கிறத பத்தி ஊர்ல எப்படியெல்லாம் தப்பு தப்பா பேசுறாங்க தெரியுமா? என் மானமே போதுமா? என்னால வெளியே தலை காட்ட முடியல. இன்னும் எத்தனை நாள் தான் கல்யாணம் முடிக்காம என் பொண்ணு ஜாஸ்மினை உங்க வீட்டுல சும்மா இருக்க வைக்க போறீங்க? இதுக்கு அப்புறம் என் பொண்ணு ஜாஸ்மினை யாருமா கல்யாணம் பண்ணிப்பாங்க? உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. என் பொண்ணு நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. உங்க வேதனை எனக்கு புரியுது ஜேம்ஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பாருங்கம்மா, நீங்க ஏதாவது சமாதானம் சொல்லி என்னை திருப்திப்படுத்த நினைக்காதீங்க. உங்க பையன் சூர்யாவுக்கும் என் பொண்ணு ஜாஸ்மினுக்கும் எப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. அது போதும் எனக்கு. சூர்யா, ஜாஸ்மின் அப்பா பேசினது எல்லாம் கேட்டல்லப்பா? நான் உன்கிட்டயும் மாரிக்கிட்டயும் சம்மதம் வாங்கிட்டு தானே இந்த ஜாஸ்மினை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இப்போ அவருக்கு நீதான் பதில் சொல்லணும். பந்த எப்படி சிஸ்டர் மாப்பிள்ள பக்கம் திருப்பி விட்டாங்க பார்த்தேல்ல? சரி, இப்ப சூர்யா மாமா என்ன பண்ண போறாரு? இப்ப தெரிஞ்சிரும் பாரு. சொல்லுப்பா சூர்யா, நான் இவருக்கு என்ன பதில் சொல்லட்டும்? எனக்கு யோசிக்க ஒரு நாள் டைம் கொடுங்கம்மா. அதுக்கப்புறம் நான் என் முடிவை சொல்றேன். இல்லப்பா, அது மா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் ஜாஸ்மின் அப்பா கிட்ட பேசுறேன். இங்க பாருங்க சார், என் அம்மா மேல எந்த தப்பும் இல்லை. அவங்க ஏன் சம்மதம் மாறி சம்மதத்தை கேட்டு நாங்க சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜாஸ்மின் இங்க கூட்டிட்டு வந்தாங்க. கல்யாணம் தள்ளி போறதுக்கு நான் மட்டும்தான் காரணம், என் அம்மா இல்ல. அதுக்காக உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டு நீங்க இன்னும் ஒரு நாள் பொறுத்துக்கோங்க.
நான் என் முடிவை சொல்லிடுறேன். சூர்யா, நீ எதுக்காகப்பா இவர்கிட்ட சாரி எல்லாம் கேக்குற? இத பாருங்க ஜேம்ஸ், என் மகன் தான் உங்ககிட்ட ஒரு நாள் டைம் கேட்டிருக்கான்ல, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஜாஸ்மின், எல்லாரும் அவங்க அவங்களோட முடிவை சொல்லிட்டாங்க. இப்ப நான் என்னோட முடிவை சொல்றேன். நல்லா கேட்டுக்க. இந்த வீட்டுல நீ இன்னும் ஒரு நாள் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு பிறகு நீ இந்த வீட்டுல இருக்கணும்னா இந்த வீட்டோட மருமகளா மட்டும்தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீ பொட்டி படுக்கையை தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடணும். நான் சொல்ற மாப்பிள்ளைக்கு தான் கழுத்தை நீட்டணும். புரியுதா? ஜெயந்தி, வா போகலாம். ஜாஸ்மின், ஐயோ, அழகு தேவதை சோகமா போகுது. ஐயோ, அழகு தேவதை. அழகு தேவதை, மாப்பிள்ள சூர்யா என்ன முடிவு எடுக்க போறான்னு டென்ஷனா இருக்கிறியா? சித்தப்பா, ஜாஸ்மினுக்கு மட்டுமா டென்ஷன்? வீட்ல இருக்க எல்லாருக்குமே டென்ஷன் தான். சூர்யா மாமா ஜாஸ்மின் கழுத்துல தாலி கட்டுவாரா கட்ட மாட்டாரான்னு தெரியலையே. சூர்யா கண்டிப்பா ஜாஸ்மின் கழுத்துல தாலி கட்டுவான். எப்படி ஆண்டி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? சூர்யாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க இது வரைக்கும் எத்தனையோ பிளான் பண்ணிருக்கோம். அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே. இப்ப என் பேரண்ட்ஸ் வந்து கேட்டதால மட்டும் உடனே கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிடுவாரா? சொல்லிட்டாலும் சாரி. உன் பேரண்ட்ஸ் ஒன்னும் தானா வரல ஜாஸ்மின். நான் தான் ஃபோன் பண்ணி அவங்கள இங்க வர வச்சேன். என்ன சிஸ்டர் சொல்றீங்க? அழகு தேவதையோட அப்பா அம்மாவை நீங்க வரவழைச்சீங்களா? நீங்க தான் வர சொன்னதா ஜாஸ்மினோட அப்பா அம்மா காட்டிக்கவே இல்லையா அத்தை? ஃபோன் பண்ணது நான் தானு அவங்களுக்கு தெரியாதே, அப்புறம் எப்படி காட்டிப்பாங்க? அதான பார்த்தேன். என்ன ஆண்டி சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. அழகு தேவதை, உனக்கு மட்டுமா புரியல? எனக்கு தான் ஒரே குழப்பமா இருக்குது. நாம என்னதான் பிளான் பண்ணாலும் சூர்யா உன் கழுத்துல தாலி கட்டுறத தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கான்ல, அதான் அவனை லாக் பண்ண என்ன செய்யலான்னு யோசிச்சேன். மேரிங்கிற பேர்ல உங்க அப்பா ஜேம்ஸுக்கு நான் ஃபோன் பண்ணேன். சிஸ்டர், எனக்கு லேசா அப்பவே டவுட் இருந்துச்சு சிஸ்டர். இத்தனை நாளா தேடி வராத அழகு தேவதையோட அப்பா அம்மா இப்ப மட்டும் எப்படி வந்தாங்க? இப்ப டவுட் கிளியர் சிஸ்டர். சூப்பர், பக்காவா காய் நகர்த்திருக்கிறீங்க. அத்தை, எல்லாமே ஓகே தான். ஆனா இந்த மூவ்ல கண்டிப்பா நம்ம ஜெயிப்போமா அத்தை? வந்து இப்போ சூர்யா மாமா கையில இருக்க அத்தை. அந்த சந்தேகம் எனக்கும் இருக்கு ஸ்ரீஜா. சூர்யா முடிவு சொல்ற வரைக்கும் எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. நீ டென்ஷனே ஆக வேண்டாம் ஜாஸ்மின், ரிலாக்ஸ்டா இரு. கண்டிப்பா சூர்யா
கல்யாணத்துக்கு சம்மதிப்பான், உன் கழுத்துல தாலியும் கட்டுவான்.